ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? பொண்ணு பார்க்க போயிருக்காங்க இல்லையா? இப்ப பொண்ணையும், மாப்பிள்ளையும் தனியா பேச விட்டுருக்காங்க. வழக்கம் போல நம்ம சேரன் தயங்கி, தயங்கி பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா பொண்ணு நல்லாவே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அண்ணன் என்ன சொதப்ப போகுதோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேருமே பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்ல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, பொண்ணோட மொபைல் நம்பர மாப்பிள்ளைகிட்டயும், மாப்பிள்ளையோட மொபைல் நம்பர பொண்ணுகிட்டயும் குடுத்து பேசி பழகட்டும். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஓகே அப்படின்னா, கல்யாணத்த பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி இங்க வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. இங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேரன் சமைக்கல. சேரனுக்கு லீவ் விட்டுட்டாங்க. கடையில இருந்து வாங்கி குடுத்துட்டாங்களாட்டுக்கு. சோ எல்லாருமே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுப்புற வெண்ணிலா சாரி நம்ம நிலாவோட அண்ணி ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்றப்ப வந்து, "ஏன் நான் உனக்கு முன்னயே ஃபோன் பண்ணேன், அட்டெண்ட் பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நாங்க ஃபேமிலியா வெளியில போயிருந்தோம்." அப்படின்னு நிலா சொல்ல, "என்னது உன்னோட ஃபேமிலியா? உன்னோட ஃபேமிலி இதுதான். நீ அங்கருந்து வெளியில வரப்போறவ தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்காக எவ்வளவோ இந்த ஃபேமிலில செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும்ல." அப்படிங்கிற மாதிரி நிலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. "என்ன உன்னோட ஃபேமிலி மாதிரி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க." அப்படின்னு சொல்லி நிலா சொன்ன. "ஆனா உங்க அண்ணன் வேற மாதிரில சொல்லியிருந்தாப்ல." அப்படின்னு நிலாவோட அண்ணி சொல்றாங்க. "அண்ணன் சொல்றதெல்லாம் நீ நம்பாத. இந்த ஃபேமிலி உண்மையாலுமே ரொம்பவுமே நல்ல ஃபேமிலி. ஆனா என்ன, இந்த வீட்ல பொண்ணுங்களே தங்காது." அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப நானும் வெளியில வந்துட்டேன்னா, அது உண்மை ஆயிடும்ல. அதனால கண்டிப்பா அண்ணனுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சுட்டு தான் நான் வெளியில வருவேன்." அப்படின்னு நிலா விடாப்பிடியா சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, பொண்ணு ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ண உடனே நம்ம சேரன தனியா போய் பேச சொல்றாங்க. ஆனா, சேரன் வழக்கம் போல சமையல், சாம்பார்ன்னு பேச ஆரம்பிக்கிறாப்ல. இத பார்த்துட்டு இங்க இருக்கிறவங்கலாம் கடுப்பாகுறாங்க. "அச்சச்சோ! என்ன நடக்க போகுதோ?" அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் மறுபடியும் தன்னோட நாடகத்த ஆரம்பிச்சுட்டாப்ல. வழக்கம் போல பல்லவனும், நிலாவும் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப, வேணும்னே அவங்க கண்ணுல படுற மாதிரி, அந்த இடத்துல விழுந்து அங்கப்பிரதேசம் பண்றாப்ல நம்ம சோழன். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.